தமிழக சட்டமன்றத்தில் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தெரிவித்துள்ள கருத்து மீது நடவடிக்கை எடுங்கள் என சபாநாயகரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியதால் ஏற்பட்ட பரபரப்பு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் பீகார், தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசுகளே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அதே போன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி பேசியதில் என்ன தவறு இருக்கின்றது? ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தாமல் இதை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் என மத்திய அரசின் பக்கம் தள்ளி விடுவதில் தமிழக அரசுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம். அந்த துரோகத்தை நான் சொல்றதை தோல் உரித்து காட்டுறதை சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமாக பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை விமர்சனம் செய்கிறார். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசியில் அது அண்டை நாட்டை சேர்ந்தவன் உள்ள வரலான்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன் இப்போ திமுகவில் இருந்த சேகர்பாபு அதை கேட்கல? நான் கேட்டேன், நான் கண்டுபிடிச்சேன், நான் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா 40 மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கினேன். இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு. தமிழக முதல்வர் சட்டப்பேரவை சபாநாயகர் வேல்முருகன் மீது வரிந்து கட்டி நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்பது ஆச்சரியமாக உள்ளது எனவும் திமுக அரசு இனி சமூக நீதி அரசு என்று கூறிக்கொள்ளும் தகுதியை இழந்து விட்டது என்றும் திமுக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே சட்டமன்றத்தில் இந்த நிலை என்றால் மற்ற பிற எதிர்க்கட்சிகளின் நிலை பற்றி சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என்று வேதனையுடன் குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் மக்களின் பிரதிநிதிகள் குரல் நசுக்கப்படுகிறது, சட்டமன்ற ஜனநாயகம் முற்றிலும் மறுக்கப்படுவதாக வேல்முருகன் குற்றம் சாட்டினார். இதனிடையே தமிழக சட்டமன்றத்தில் இருக்கையை விட்டு எழுந்து வந்து சபாநாயகருக்கு எதிராக கோஷம் எழுப்பியதை சுட்டிக்காட்டி பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதி பிரசங்கி தனமாக வேல்முருகன் நடந்து கொள்வதாகவும் இருக்கை விட்டு வந்து நின்று பேசுவதை சுட்டிக்காட்டிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் என சபாநாயகரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியதால் சட்டமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. வேல்முருகனின் இத்தகைய செயல் வேதனைக்குரியது எனவும் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் அப்பாவு வேதனை தெரிவித்துள்ளார். வேல்முருகனின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு இதுவே இறுதி எச்சரிக்கை என்றும் இனி இதுபோல் நடந்து கொண்டால் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதால் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு ஆகியோருக்கும் வேல்முருகனுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலால் சலசலப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.